நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் மறுசீரமைப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் நிதி ஆயோக்ல வந்து கவர் ஆகும். ஸோ நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1, 2015 ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1950 ஆண்டு பிளானிங் கமிஷன் மார்ச் 15 பிளானிங் கமிஷன் வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஸோ அதுக்கப்புறம் நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து 2014 வரைக்கும் தான் இருந்திருக்கும். ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திங்க் டேங்க் பாடி. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷனில் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் யாருமே அந்த பிளானிங் கமிஷனில் மெம்பர்ஸாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபெடரேஷன் அமைப்பை மாற்றிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ், யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர்ஸ் எல்லாமே இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. ஸோ அதை நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தில் அதாவது டெவலப்மெண்ட் ப்ராசஸை வந்து முன்னெடுக்கும் பொருட்டு தான் இந்த அமைப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைம் மினிஸ்டர் தான் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மேனாக இருப்பாங்க. ஸோ நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் சேர்மேன் வந்து இருப்பாங்க. ஸோ வைஸ் சேர்மேனாக இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுமன் பேரி அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பதிலாக அசோக் குமார் லஹாரி அப்படிங்கிறவர் வந்து இதில் வந்து வைஸ் சேர்மனாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இதில் வந்து இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது கேவி ராஜு, எய்ம்ஸ் இயக்குனர் எம் ஸ்ரீனிவாஸ், அதே மாதிரி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலர் அபய் கரந்திகர், விஞ்ஞானி கோவர்தன் தாஸ், மத்திய அமைச்சரவை முன்னாள் செயலர் ராஜீவ் கௌபா.